இருக்கிறதுலே ஈஸியான எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். நாங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணி காரணம் எங்களுடைய கடின உழைப்பு. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு 200 கொஸ்டின் 200 கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு 180க்கு மேல அடிச்சிட்டோம்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது நமக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எப்படி கிளியர் பண்றது அப்படிங்கிற விஷயத்த, அதுக்காக நம்மளை எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட அனுபவம் மூலமா நாங்க உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறோம். நாங்க 2 பேரும் கடந்த 2011 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்று இன்றைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் தான். நாங்க 2 பேரும் முதல் தலைமுறை பட்டதாரி தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது ஒரு கஷ்டமான எக்ஸாமு, நம்மளால பாஸ் பண்ண முடியாது அப்படிலாம் என்ன இருந்தா கண்டிப்பா அதை முதல்ல ஒழிச்சிருங்க. இருக்கிறதுலே ஈஸியான எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். நாங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணி காரணம் எங்களுடைய கடின உழைப்பு. நாங்க வந்து எக்ஸாமுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கடுமையாக உழைச்சதுனாலதான் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி இன்னைக்கு நாங்க கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா முயற்சி தாங்க எல்லாமே. அதாவது தெய்வத்தால் ஆகாதிரனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அதுக்காக கடுமையா உழைக்க போறோம். அதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் பண்ண போறோம், எது சம்பந்தமா நம்ம எக்ஸாமுக்காக முழு தேடல்ல ஈடுபட போறோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. முயற்சியும் தேடலும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே கிளியர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து 10 லட்சம் பேர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தயவு நினைக்காதீங்க. நம்ம கூட போட்டி போட போறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 10 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000 இருந்து 20,000 பேர் தான் நம்ம கூட போட்டி போட போறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க மட்டும்தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சி தான் வாழ்க்கை, டிஎன்பிஎஸ்சி மூலம் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுன்றதை தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இவங்க மட்டும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறாங்க. சோ நம்ம வந்து 10 லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க, அதுல வருமா அப்படின்றதுலாம் நினைக்காதீங்க. நமக்கு போட்டி வந்து 10 to 20,000 பேர் தான் நமக்கு போட்டி. அதுல நம்ம வந்து வெற்றி அடைஞ்சு ஒரு போஸ்ட் கைப்பற்ற போறோம். நமக்கு தேவை ஒரு போஸ்ட் தான், அதுக்கு தான் நம்ம கடின உழைப்புல படிக்கணும். இன்னையில இருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு உட்காந்து படிக்க போறோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம படிச்சு எக்ஸாம் எழுதி கண்டிப்பா ஆஃபீஸர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரே மனநிலையோட ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் வரையும் ஒரே சிந்தனையோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே பாஸ் பண்ணிடலாங்க. இப்ப நம்ம படிக்கும்போது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறது போது இடையில வந்து யாராவது ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு படிப்போம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஒரு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகி பேசிட்டு அப்புறம் படிப்போம். இல்ல கொஞ்ச நேரம் ஏதாவது பொழுதுபோக்கா கிரிக்கெட் பார்த்துட்டு படிப்போம். அப்படிங்கிற எந்த விஷயத்தையுமே எல்லா விஷயத்தையும் விட்டுருங்க. நம்மளுக்கு படிப்பு, பொழுதுபோக்கு, வேலை எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறது மட்டுமா தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம வந்து 10 to 12 மணி நேரம் படிக்க போறோம் அப்படின்னா ஒரு புக்கை எடுத்துட்டு ஒரு நாள் ஃபுல்லா படிக்க கூடாது. நம்ம என்னதான் ஒரு புக்கை எடுத்து ஒரு நாள் ஃபுல்லா படிக்கிற மாதிரி நமக்கு தோணினாலும் நமக்கால ஒரு புத்தகத்தை வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் மட்டும் தான் படிக்க முடியும். அதுக்கு மேல நீங்க புத்தகம் திறந்து வச்சிருந்தாலும் நம்ம படிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அப்படித்தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண போறோம்னா நம்ம டைம் டேபிள் கூட படிக்க போறோம். இப்ப காலைல 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், ஈவினிங் நைட்டு 10 மணிக்கு தூங்க போறோம் அப்படின்னா அந்த இடப்பட நேரத்தை வந்து நம்ம டைம் டேபிள் கூட படிக்க போறோம். இப்போ காலைல எழுந்திரிக்கிறோம் 4 மணிக்கு, 4 to 6 வந்து ஒரு சப்ஜெக்ட், 6ல இருந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு திருப்பி 6:45 இருந்து மறுபடியும் 8 மணி வரைக்கும் சப்ஜெக்ட். இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு அவர்ஸையும் நம்ம பிரிச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஒதுக்கி படிச்சோம்னா எல்லா சப்ஜெக்டையும் ஒரு நாள்ல கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் டைம் டேபிள் போட்டு பிரிச்சு படிக்கணும். இப்ப நமக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு 200 கொஸ்டின்ங்க. 200 கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு 180க்கு மேல அடிச்சிட்டோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். நான் ஒரு எக்ஸாம் எழுதுறேன், அதுல வந்து ஒரு 155 அடிச்சிருக்கேன், ஒரு 160 கொஸ்டினுக்கு நான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து போஸ்டிங் வருமானு தெரியல, எவ்வளவு கட் ஆஃப் போடுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க வராதீங்க. நம்ம 200 கொஸ்டினுக்கு 150 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டோம், நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்ன்ற ஒரு மனநிலை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு ஒரு பெரிய சார்ட்ல 200க்கு 185ன்னு நல்லா உங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி
தூங்கி எந்திரிச்சோட ஃபர்ஸ்ட் நீங்க அதான் பார்க்கணும், படிக்கிறப்பெல்லாம் அதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல சார்ட்ல ஒட்டி வச்சிருங்க. ஒட்டி வச்சீங்கன்னா நம்ம கண்டிப்பா 185 கொஸ்டின் 200-185 கொஸ்டினை அச்சீவ் பண்ணி நம்மளோட படிப்பு கடின உழைப்பு இருக்கணும். நமக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களை நம்மளோட சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிடணும். இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கணுமா, அதுல வந்து எல்லா நியூஸ் பேப்பரும் வருது. நமக்கு எக்ஸாமுக்கு ஓரியன்டா எது நல்ல கரண்ட் நியூஸ் பேப்பரோ அதை வாங்கி படிக்கணும். எங்க காலத்துல நாங்க படிக்கும் போதெல்லாம் வந்து தினமணி பேப்பர் தான் வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தோம். தினமணி பேப்பர்லாம் எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் போனா தான் தினமணி கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்க படிச்சு இன்னைக்கு போஸ்டிங் வாங்கியிருக்கோம். டெய்லி அங்கே தினமணி பேப்பர் வாங்க டெய்லி எங்களால போக முடியாதுன்றதுனால நாங்க அந்த கடைக்கார்ட்ட சொல்லிட்டு வந்துருவோம், அண்ணே ஒரு வாரத்துக்கு வர்ற தினமணி நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, அது 1 வீக் கழிச்சு வாங்கிக்கிறோம்னு சொல்லி 1 வீக் கழிச்சு வாங்கிட்டு வந்து தான் நாங்க கரண்ட் அஃபேர்ஸுக்கு தேவையான கிட்ஸ் தான் அந்த பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டோம். இப்படி நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி படிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறதுக்கு நம்மளை மாத்திக்கிட்டு படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை தேடி நம்ம போகணும். நாம படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா படிப்பை தவிர வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. நமக்கு ஃப்ரெண்ட்ஸு மேரேஜுக்கு போகணும், ஊர் திருவிழாவுக்கு போகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஊர் சுற்றணும் அப்படின்ற எண்ணமும் நம்ம வரவே கூடாது. நம்ம போஸ்டிங் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ நம்ம போனோம் அப்படின்னா எப்படி மரியாதை இருக்குது, என்ன மாதிரி மரியாதை நமக்கு தராங்கன்றதுக்கும், நம்ம போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் அதே இடத்துக்கு நம்ம போனோம்னா நமக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கணும், நம்ம அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் அப்படின்னு நம்ம உள்வாங்கிக்கிட்டு படிச்சோம் அப்படின்னா நம்ம முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைய முடியும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு ஒரு கடின உழைப்போட ஒரு நல்ல முயற்சியோட படிக்க ஆரம்பிங்க. நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, தமிழுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மேத்ஸுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வேற என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, நம்ம எப்படி நேரம் ஒதுக்கி படிக்கணும், என்ன சப்ஜெக்ட்ல எவ்வளவு கவர் பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு மார்க் நம்மளுக்கு கொஸ்டின் பேஸ்ல வரும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம். நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.